வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் இ அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, டிவிசிபிலிட்டி ரூல் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து நம்பர் சிஸ்டமில் ஒரு பேசிக் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து நீங்கள் வந்து அதில் நிறையா டாபிக் இருக்குது. ஏபிஜிபி, சீரீஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஓகே, இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு இதுதான் என்ன சொல்கிறது, ஒரு ஆணிவேர் மாதிரி. இந்த பேசிக் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சில டைம் கொஷினில் கேட்பாங்க. ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு கீழ்காணும் எண்களில் எந்த எண் ப்ரைம் நம்பர், பகா எண், காம்போசிட் நம்பர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப என்ன பண்ணுன்னா, இந்த பேஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப வந்து இந்த ரூலே தெரியாமல் இருக்காங்க. ஓகே, இப்போ நாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 and 9 இப்போ இந்த பாட்டில் பார்க்கலாம். ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு எப்படி சொல்லலாம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 123ங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையானா நம்மள்கிட்ட கேட்குறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இந்த ரூல் தெரியலனா அதை அப்படியே 3ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 4 3s are 12, அப்புறம் வந்து இந்த 3 வந்துடும். 3 0. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப 1 2 3 is a number which is exactly divisible by 3. இந்த நம்பர் வந்து 3ஆல் வகுப்படும்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்கல்ல 123ங்கிற நம்பரை, அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணும், 1 2 3 ஆட் பண்ணால் என்ன வருது, 3 2 5 5 1 6. ஓகேவா? இப்படி ஆட் பண்ணி வர நம்பர் ஒன்றா 3ஆக இருக்கும், இல்லை 3ஓட மடங்காக இருக்கணும். ஓகேவா? இட் ஷுட் பி 3 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக இருந்ததுன்னா இந்த நம்பர் 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3. ஓகே, கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் என்ன பண்ணுற, அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்குறப்ப ஒன்றா 3 வரணும், இல்லை 3ஓட மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பர் வந்து 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3. ஏன் நான் 3யும் 9ம் சைமில்டேனியஸாக எடுத்திருக்கேன்னா, 9க்கு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர் ஷுட் பி 9. ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 9ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு நம்மளை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும், அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்கள். என்ன வருது, 6 தான் வருது. கரெக்டாக? 6 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. அப்படிங்கிறப்ப 123ங்கிற நம்பர் 9ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வந்து தியரி பாட்டாக இருக்கீங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். 9னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ், அந்த நம்பரை டிஜிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 9 இல்லை 9ஓட மல்டிபிள்ஸ் வரணும். 3னா ஆக்சுவலாக என்ன வரணும், 3 வரணும், இல்லை 3ஓட மல்டிபிள்ஸ் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? 2 நம்பரோட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்தாச்சு. 3 முடிஞ்சுது, 9 முடிஞ்சுது. இதை வச்சு ஒரு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க ஜஸ்ட் பார்க்கலாம். இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க. இஃப் அ நம்பர் 217, இந்த ஸ்டார்னா என்னது, ஒரு கேப் விட்டுருக்காங்க. ஓகேவா? 4. இப்படி ஒரு நம்பர் வந்து சப்போஸ் 9ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னா, ஓகேவா, இந்த ஸ்டார் இடத்துல குறைஞ்சபட்சம் மினிமம் பாசிபிள் வேல்யூ என்ன போடலாம்? ஓகே, இதுதான் கொஷின். 217-4 இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகிறப்ப, ஓகேவா, இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள்னு அவனே சொல்லிட்டாங்க, கொஷின் செட்டரே சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப இங்கே என்ன மினிமம் நம்பர் போடலாம் ஸ்டார் இடத்துல? 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 9 வரணும், இல்லை 9ஓட மல்டிபிள்ஸ் வரணும். இது ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வருது, 3 3 + 7 10 10 + x 14 + x. 14 + x. ஏன் ப்ளஸ் சொல்கிறோம், இந்த நம்பர் வந்து நமக்கு என்னன்னு தெரியல. இப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 9ஓட மல்டிபிள்ஸ் என்ன, 9 18 27. இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, 14 வந்துருச்சு.
அப்போ இந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நமக்கு 9 போயிடுச்சு. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? 9 தாண்டிடுச்சு. இங்கே 14 இருக்குது. 14க்கு 9ஆல் டிவைட் ஆகிற பக்கத்து நம்பர் என்ன? 18. அப்போ ஆல்ரெடி என் கையில் 14 இருக்குது. நான் எவ்வளோ ஆட் பண்ணும்? அப்போ எக்ஸ் எவ்வளோ வரும்? இங்கே 4 வரும். கிளியராக இருக்கா? அப்போ மினிமம் பாசிபிள் வேல்யூ ஃபார் எக்ஸ் இஸ் 4. ஸோ 14 + 4 18. அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் வந்து 9ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணி. இப்போ கிளியராக இருக்கா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் அதே தான், நம்பர் தான் மாற்றிருக்கேன். ஓகே, ஸோ 3217*5 இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். 3 + 2 + 1 + 7 அப்புறம் எக்ஸு + 5. ஸோ 3 + 2 5, 5 + 1 6, ஸோ 13, 13 + எக்ஸு, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ 18 வந்துருச்சு, ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. 9ஆல் டிவைட் ஆகணும் இந்த நம்பர். இங்கே ஆல்ரெடி 18ங்கிறது 9ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அப்போ நான் எக்ஸுக்கு எந்த நம்பரும் கொடுக்க தேவையில்ல, 0ன்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ 18 + ஒரு 0, ஏன்னா மினிமம் நம்பர் பாசிபிள் வேல்யூ தான் கேட்குறாங்க. நான் அது வேல்யூ கொடுக்கவே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி 18 வந்துருச்சு எனக்கு. அப்போ எக்ஸுக்கு நான் 0 வச்சுக்கிட்டாவே போதும். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 0. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸில் வெவ்வேறு எக்ஸாம் டான்செட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேஸ் பண்ணி டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டே இருக்காங்க. இந்த கொஷின்ஸ் பர்டிகுலராக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, இப்போ 3க்கு வந்துட்டாங்க. ஓகே, நம்ம 3 9 தானே இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? அதே தான். 13*5 இப்படிங்கிற நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகிறப்ப எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதான். அப்போ இந்த ஸ்டார் இடத்துல என்ன வரும்? 3க்கு என்ன ரூலு? அந்த டிஜிட்ஸ், நம்பரோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 3 வரணும், இல்லை 3யோட மல்டிபிள் வரணும். அதே தானே? ஸோ ஆட் பண்ணுங்கள். 4 + x + 5, ஆல்ரெடி 9 வந்துருச்சு. 9 கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ அதே மாதிரி தான், எக்ஸுக்கு நான் எந்த வேல்யூ கொடுக்க தேவையில்ல. கரெக்டுங்களா? ஓகே, நான் 0 வச்சுக்கிறேன். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? 0. ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கா? ஓகே, மினிமம் வேல்யூ ஃபார் ஸ்டார் தான் கேட்குறாங்க. ஸ்டாரு எக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 0. இப்போ 4th கொஷின். என்ன சொல்கிறாங்க? If sum of a digits of a number is exactly divisible by 3. அப்போ ஒரு நம்பரோட டிஜிட்ஸ் வந்து 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னா, கரெக்டாக அந்த நம்பர் எதால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும்? XYங்கிற நம்பர். இப்போ எக்ஸ் + ஒய் இதை கூட்டினிங்கன்னா இந்த டிஜிட்ஸ் வந்து 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் எதால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும்? 3யோட டிவிசிபிலிட்டி ரூலை தான் அப்படி தியரியாக கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பாக 3 தான். புரியுதா? கிளியராக இருக்கா? if the sum of a digits of a number is exactly divisible by 3, the number is exactly divisible by 3 தானே ரூலு. இதே இந்த இடத்துல 9ன்னு கொடுத்துருந்தா then the number is exactly divisible by 9. கரெக்டுங்களா? 3ன்னு கொடுத்தா 3, 9ன்னு கொடுத்தா 9. ஸோ இந்த கொஷின் 4 கொஷின்ஸ் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 5th கொஷின் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்படியே பார்த்துடலாம். ஆனால் அதை அப்படியே இதே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 5 என்னது? ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட், யூனிட் டிஜிட், ஓகேவா, என்னவா இருக்கணும்? ஒன்றா 0வாக இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10ங்கிற நம்பர் 5ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் எஸ். இதே 11 இது ஆகாது, ஏன்னா யூனிட் டிஜிட் வந்து 1ஆ இருக்குது. இதே 15ங்கிற நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும், ஏன்னா யூனிட் பிளேஸ் வந்து 5ஆக இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3, டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 9, 5 பார்த்தாச்சு. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? 5 பார்க்குறப்பயே 25 பார்த்து வச்சுக்கோங்க. 25னா 5க்கு என்ன பண்ணீங்க? யூனிட் டிஜிட், ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இல்லை 5ன்னு பார்த்தாச்சு. இதே 25ங்கிறப்ப அந்த நம்பருக்கு லாஸ்ட் 2 டிஜிட் மாற்றி வச்சுக்கணும். இதுதான் அடுத்த கொஷின். இங்கே பாருங்கள், இதே 25க்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 25. ஃபார் எக்ஸாம்பிள்
100ங்கிற நம்பர் நம்ம சொல்லிடலாம் 5ஆல் டிவைட் ஆயிரும். இது 25ஆல் ஆகுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஆகும். ஏன்னா 25ஓட டிவிசிபிலிட்டி ரூல்னா இந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? 00 இல்லை 25ஆக இருக்கலாம், இல்லை 50ஆக இருக்கலாம், இல்லை 75ஆக இருக்கலாம். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? ஸோ 4 நம்பரோட டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தாச்சு. 3, 9, 5 and 25. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வித் திஸ் டிவிசிபிலிட்டி ரூலோட பார்ட் 1 முடிச்சாச்சு. பார்ட் 2 இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.